நீங்கள் 10th 12th யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குறைஞ்சது 8 வருஷத்துக்கு அப்புறம் 15,000 to 20,000 சேலரி வாங்குறத விட ஸ்கூல் முடித்ததும் எனி டிகிரி ரெகுலர் ஆர்எல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசிசி கோர்ஸை படிக்கலாங்க. இந்த ஏசிசி கோர்ஸை படிக்கிறதுனால லேக்ஸ் கணக்கில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். வாட் இஸ் ஏசிசிஏ? ACCA means Association of Chartered Certified Accountant. Then what is CA and CMA? CA means Chartered Accountant. CMA means Certified Management Accountant. CAக்கும் CMAக்குள்ள டிஃப்ரென்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். CA exam conducted by Institute of Chartered Accountants of India. CMA administered by the Institute for the Management Accountant USA. CA India based course, CMA USA based course. So ACCA course based on UK country. இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால வேர்ல்டு வைடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெற முடியும். இந்த கோர்ஸை 180 கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி எம்என்சி கம்பெனியில் ஃபுல்லாக நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெற முடியுங்க. இந்த ஏசிசிஏ கோர்சஸ் இயர்லி 4 times கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்ச், ஜூன், செப்டம்பர் அண்ட் டிசம்பர். இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 8 lakhs பெர் மந்த் ஏர்ன் பண்ண முடியும். ACCA கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா நோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இஃப் யூ கம்ப்ளீட் த 10th standard யூ கேன் என்டர் இன்டு த ACCA ஃபவுண்டேஷன். நீங்கள் 12th பாஸ் ஆகிட்டிங்கன்னா 12th 65% அக்ரிகேட் இன் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் as well as 50% in other subject. இந்த ACCA கோர்சஸ் 4 லெவலில் இருக்குது. ஒன் இஸ் ஃபவுண்டேஷன் இன் அக்கௌண்டன்சி, நாலேஜ் லெவல், ஸ்கில் லெவல், ப்ரொஃபஷ்னல் லெவல். ACCA ஃபவுண்டேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10th கம்ப்ளீட் பண்ணவொடனே நம்ம என்ட்ரு ஆகலாம். 2 டிப்ளமோ கோர்சஸ் முடிக்கணும். ஒவ்வொரு டிப்ளமோலையும் 2 சப்ஜெக்ட் இருக்கும். டிப்ளமோ 1 டிப்ளமா இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். Second, diploma in accounting and business, as well as you get the certificate from accountant. Okay. Next, ACCA knowledge level subject அப்படின்னு பார்த்தீங்கன்னா business and technology, management accounting, financial accounting. Next level, ACCA skill level subject, corporate and business law, taxation, performance management, financial reporting, audit and assurance, financial management. The last level, professional level, strategic business leader, strategic business reporting, advanced performance management, advanced taxation in UK, advanced audit and assurance in India, advanced financial management. இந்த 4 லெவல்ஸையும் முடிக்கிறதுக்கு 1 to 7 years ஆகுங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்னா வெரி ஷார்ட் டியூரேஷனில் இந்த கோர்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இந்த கோர்ஸுக்கு டோட்டலாக 13 எக்ஸாம் எழுத வேண்டி இருக்குங்க. இந்த 13 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு யூ கேன் ஒர்க் அஸ் அ அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், ஃபினான்ஷியல் மேனேஜர், or else business analytics and taxation expert. So you have plenty of option is available in this world. இந்த ACCA கோர்சஸில் சில எக்ஸம்ஷன் உண்டுங்க. நீங்கள் 12th பாஸ்டுனா ஃபவுண்டேஷன் டிப்ளமோ கோர்ஸ் எக்ஸம்ஷன், பிகாம் ஆர் எம்காம் கோர்சஸ் completed then knowledge level exemption, CA cleared then 9 papers exempted from 13 papers, CA IPCC cleared then
4 exams exempted from 13 papers. நீங்கள் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் திங்க் பண்ணுங்கள். 8 years வெயிட் பண்ணி 15,000 to 20,000 சேலரி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ACCA கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ACCA கோர்ஸ் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.